இருக்குல்ல, எம்ஜிஆர் இருக்குல்ல, ஜெயலலிதா இருக்குல்ல, கலைஞர் இருக்குல்ல, என்னுடைய புரட்சி கலைஞர் விஜயகாந்துக்கு மட்டும் இந்த கூட்டம் இருக்கு. ஏன் இந்த அளவுக்கு ஏமாந்து போறீங்க மக்களே? ஏன் ஏமாந்து போறீங்க? அவருடைய உங்க நல்ல உள்ளதான் உங்களுக்கு புரியல. அவருடைய எண்ணங்களாவது வடிவர நீங்களாவது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்க. ஏன் இந்த மாதிரி போடுறீங்க? அவர் உங்களுக்காக உயிரை கொடுத்தாரு. இன்னி வரக்கூடிய காலங்களாவது எங்க அண்ணியார் உங்களுக்காக வேலை செய்யறதுக்கு 1000 மடங்கு இருக்காங்க. நாங்களாம் பின்னாடி இருக்கிறோம். எங்க கேப்டன் உங்ககிட்ட 5 பைசா வாங்கல, 5 பைசா வாங்கல. அவர் உழைச்ச காசை கொடுத்துருக்காரு. அரசியல் சம்பாதிக்கல, ஒரு போய் சம்பாதிக்க சொல்லுங்க. அவர் சினிமாவில் சம்பாதிச்ச காசு எல்லாம் கோடி கணக்க கொடுத்தாரு. இன்னைக்கு எல்லாரும் பேசுறீங்க, அவர் கொடுத்தாருன்னு பேசுறீங்க. ஆனா அவரை போயிட்டாரு. ஆனா இந்தியாவது அவருக்காவது அவருடைய எண்ணங்கள் உண்மையா இருந்தா நீங்க அவருக்காக பாடுபடக்கூடிய மக்களுக்கு வரக்கூடிய காலத்துல வாய்ப்பு கொடுத்தா மக்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு தேவையில்லை. சண்முகமலையும் தேவையில்லை, யாருக்குமே தேவையில்லை, அந்நியாருக்கும் தேவையில்லை, சுதீஷுக்கும் தேவையில்லை. அவங்கெல்லாம் அந்த வழக்கு கோடிக்கணக்கு சம்பாதிச்சு வச்சு அந்த காசை வச்சிருக்கிறாங்க. இன்னும் மக்களுக்காக மட்டும்தான் நாங்க கேட்கறோம். இன்னியாவது முயற்சி பண்ணுங்க மக்களே.